மிதுன ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்னும், தொழில் வியாபாரம் எப்படி நடக்கும், லாபம் எப்படி கிடைக்க போகுது, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையுது, உங்களுக்கு பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக அமைய போதா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மனதில் மகிழ்ச்சி பொங்கினாலும் அமைதியாக அதை வெளிப்படுத்தும் மன இயல்பு கொண்ட மிதுனராசினருக்கு இந்த வாரம் 9ஆம் இடம் பலமாக இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க. பல்பொருள் உற்பத்தி, ஓட்டல் தொழில், ரசாயனம், வாகன வியாபாரிகள் தொழில் வெற்றிகரமாக இருக்குங்க. வெற்றிக்கான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாங்க. உத்தியோகஸ்தர்கள்லாம் அலுவலகத்தில் சிக்கல்களை சந்தித்து வெற்றி பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் வந்து சேருங்க. ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு, நிதி நிறுவன பங்குகளில் எச்சரிக்கையாக வேணுங்க. மாணவர்கள் நண்பர்களோட சுற்றுலா போய் மகிழ்வாங்க. தலை சுற்றல், தோல் அரிப்பு, மனக்குழப்பம்லாம் ஏற்பட்டு விலகுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வ மந்திரங்கள்லாம் பாசுரங்களை சொல்கிறது நன்மையை தருங்க. மேலும் ராசியில் குரு இருக்கிறது ஒரு விதத்தில் சரியில்லாத நிலைதாங்க. ஆனால் அதே குரு சிறப்பான பார்வையால் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலப்படுத்துகிறாருங்க. இந்த 3 இடங்கள் பலம் கொண்டு இருக்கும் பொழுது மற்ற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகளாகவே தெரியாதுங்க. அதனால் இது குறித்து பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டியது இல்லைங்க. தனம் தரும் கிரகங்கள்லாம் வலிமையாக இருக்கிறதால பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. 3ல் சூரியன் வலிமை பெற்று இருக்கிறதால அரசாங்க காரியங்களில் செல்வாக்கோட திகழ்வீங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதால கலைஞர்களுக்கு சிறந்த நன்மை கிடைக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத வேண்டியது. பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து இருக்கிறதால தந்தை வழி உறவுகளில் கவனமாக இருங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் அதுவும் கன்னியில் இருக்கிறதால வண்டி வாகனத்தால் தொந்தரவு இருக்குங்க. வீடு கட்டுறதுல தாமதம் ஏற்படலாங்க. மேலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகுங்க. எதுலேயும் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக நன்மதிப்பு பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. பணவரத்து திருப்தி தரும் விதமாக இருக்குங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வருங்க. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க கொடுங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. தொழில் வியாபாரம் அந்த நிலையை மாறுங்க. சாதுரியமான பேச்சு மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல் மூலமாக காரிய வெற்றி பார்ப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க. மன வருத்தத்தோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க வந்து சேருவாங்க. கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாங்க. வெளியூர் பயணமெல்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. பணவரவு மன திருப்தியை தரும் விதமாக இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களோட நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிலையும் முன்னேற்றம் காணப்படுங்க. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க. நிதி நிலைமை சீர்படும் விதமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. மிருக சிரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. புதிய நண்பர்களோட பழகும்போது கவனமாயிருங்க. செவ்வாயும் ஜென்மகுருவும் அலைச்சலையும் சோர்வையும் உண்டாக்குவாங்க. கேது சூரியனால் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாக முடியுங்க. நெருக்கடியெல்லாம் விலகும் வாய்ப்பு ஏற்படுங்க. வருமானம் உயரக்கூடுங்க. மேலும் இந்த வாரம் எதிர்பாராத தனவரவுகளில் ஏற்றம் ஏற்படுங்க. அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் தாமதப்படலாங்க. குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் முன்னர் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ தீருங்க. வீட்டில் அமைதி நிலவும் வாய்ப்பு இருக்குங்க. பெற்றோரின் உடல் நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது அவசியங்க. பிற மொழி பேசும் பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்கள்லாம் முதலீடுகள் செய்கிறது முன்னேற்றத்தை தரும் விதமாக அமையுங்க. இருந்தாலும் எச்சரிக்கையோட முதலீடு செய்யுங்க. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள்லாம் கொடுத்து உங்களோட அன்பு நண்பர்கள்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க. கடன் விவகாரங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள்லாம் சாதகமான பலனை தருங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவுக்கு
குரு பார்வை கிடைக்கிறதால தொழில் முன்னேற்றம் அடையுங்க. ஒரு சிலர் புதிய இடம், வீடு வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க. நினைத்த வேலை நினைத்தபடி நடக்குங்க. வெள்ளிக்கிழமை விழிப்போட செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் திருப்திகரமான பணவரவால பொருளாதார நிலை மேம்படுங்க. தெய்வ பிரார்த்தனைகள் மூலமா தாமதமான திருமணங்களும் தடபுடலாம் நடக்குங்க. அரசு வகையில எதிர்பார்த்த சிறு தொழில் முதலீடுகள்லாம் தாமதம் இல்லாம கிடைக்குங்க. வேலை தேடுறவங்களுக்கு அவர்களோட திறமைக்கேற்ப நல்ல பணி கிடைக்குங்க. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள்லாம் கிடைச்சு அதுக்கேற்ப அந்தஸ்தும் உயருங்க. தொழில் புரிகிறவங்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் கடன் உதவிகள்லாம் கிடைச்சு நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுங்க. பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியங்க. சிலருக்கு புதிய வாகன யோகமெல்லாம் ஏற்படுங்க. அனைத்து வசதிகளோட கூடிய அழகிய தனி வீடு அமையுங்க. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பெண்களுக்கு அவங்க விருப்பப்படி நல்ல மணமகன் கிடைச்சு திருமணம் காலம் கூடி வருங்க. பல வழிகள்லையும் வெற்றி மேல வெற்றி வருங்க. பிற்கால நலன் கருதி உங்க மனசுல குழப்பத்தை தருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க எச்சரிக்கையா செயல்படுறது இழப்புகளை தவிர்க்கும் விதமா இருக்குங்க. விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்குங்க. சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் எச்சரிக்கையோட முதலீடு செய்கிறது நல்லதுங்க. வியாபாரம் விருத்தியாகி செல்வ நிலை உயருங்க. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. கூட்டாளிகளோட நியாயமற்ற நடவடிக்கைகளால் மனக்கவலை அதிகரிக்குங்க. குழந்தைகளின் தேர்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்குங்க. குரு அலைச்சல் அதிகரிப்பாருங்க. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படுங்க. இக்காலத்தில் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாக முடியுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக ஆகுங்க. கையில் பணம் புரளுங்க. வெள்ளி சனியில் சந்திராஷ்டமங்கிறதால புதிய முயற்சி எல்லாம் வேண்டாங்க. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கோபமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் கொஞ்சம் சாதகமில்லாத பலன் நடக்குங்க. சில இடங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்குங்க. சில இடங்களில் போராட்டமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிரமத்தை கொடுத்து பின்னாடி முடிவடையுங்க. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் விலகி அமைதி உண்டாகுங்க. பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமான உழைப்பை போட வேண்டிய நிலை உருவாகுங்க. சம்பள அதிகரிப்பு, இடமாறுதல் போன்ற விஷயத்தில் இழுபறி நீடிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இடையூறுகளை தாண்டி வருமானம் அதிகரிக்குங்க. புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாங்க. பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகலாங்க. பெரியோர்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை அதிகரிக்க அயராது பாடுபண்ணுங்க. கலைத்துறையினர் போட்டிகளை தாண்டி திறமையை வெளிப்படுத்துவாங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க. ராகு 9ல் இருக்கிறதால தகப்பனார் வகையில் பணவரவு உண்டாகுங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யணுங்க. இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்கணுங்க. பண விஷயத்தில் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாதுங்க. மேலும் பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்க. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4ங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.